Hi, hello, வணக்கம் and welcome to Tamilan Samayal. இன்னைக்கு நம்ம தமிழன் சமையல்ல ஜிகர்தண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜிகர்தண்டா செய்யறதுக்காக 6 பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். 6 பாதாம் பிசினையும் தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள பாலாடை ரெடி பண்ணிடலாம். பாலாடை ரெடி பண்ணுறதுக்காக 500 ml பால் எடுத்திருக்கேன். பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா காய்ச்சிடலாம். சிம்மில் வச்சு காய்ச்சினீங்கன்னா நிறைய ஆடை ஃபார்ம் ஆகும். எதுக்காக ஆடை காய்ச்சிரும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், அந்த ஜிகர்தண்டா சாப்பிடும்போது அந்த ஆடையோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி ஆடையாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் நிறையா இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். எதுக்காக சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறோன்னா அந்த ஜிகர்தண்டாவோட கலருக்காக தான். நான் 4 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தேன் கலர் கிடைக்கும். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு கலர்லாம் வேணாம், சும்மா ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னா பால் கூட சுகர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனால் ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர்லாம் நல்லா கட்டி ஆகிடுச்சு. கட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா உருகி இந்த மாதிரி தேன் கலரில் வந்துடும். வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா சுகர் ஆறின உடனேயும் லிக்விட் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கிறதுக்காக தான். இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பீஸின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஜிகர்தண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் 1 ஸ்பூன் பாதாம் பீஸின்னு சேர்த்துக்கிறேன். கூடவே நன்னாரி சர்பத் 1 ஸ்பூன், காய்ச்சி வச்சுருந்த பால் ஆடை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் ஆடை நிறையா இருந்தால் பிடிக்குன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் ஆட் பண்ண கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். நான் சுகர்லாம் எதுவுமே போடல, தண்ணி சேர்க்காத பால் அது. சேர்த்துட்டு நல்லா ஆடையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நல்லா பாலோட ஒன்றா கலந்து விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த ஐஸ்கிரீம் நல்லா பாலோட கலந்துருக்கும். மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துருங்க. இன்றைக்கி நம்மளோட ஜில் ஜிகர்தண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.